வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ 200 வாட்ஸ் யூபிஎஸ் அவுட்புட்டில் நாம் மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு யூபிஎஸ் சர்வீஸ்க்கு வருது அப்படின்னா அந்த சர்வீஸில் பேட்டரி நாட் சார்ஜிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கரண்ட் இல்லாத பொழுது அந்த யூபிஎஸ் ஒர்க் பண்ணாது. ஏன் ஒர்க் பண்ணாது அப்படின்னா அந்த யூபிஎஸ்சில் இருக்கக்கூடிய பேட்டரியில் சார்ஜ் இருக்காது. அதனால் இன்வெர்ட்டர் சர்க்கியூட் ஒர்க் பண்ணாது. அதனால் டிசி ஏசியாக மாறாது. அதனால் அவுட்புட் வராது. சிம்பிளாக அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட யூபிஎஸ் பார்க்குறோம் அப்படின்னா யூபிஎஸ் ஒர்க் பண்ணலை அப்படின்னு தான் கஸ்டமர் சொல்லுவாங்க சிம்பிளாக. ஓகேங்களா? நமக்கு இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் கண்டிப்பாக இருக்குது. எல்லா கம்பெனிக்குமே டயக்ராம் இருக்குது. டயக்ராம் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும், நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியும். டயக்ராம் இல்லை அப்படின்னா நாம் டயக்ராமை க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு நாலேஜ் வேணும், டைம் அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சர்க்கியூட் இருக்கு இல்லையா, டவுன்லோட் பண்ணிக்கலாம், இருக்குது. ஓகே, அப்போ பழகிக்கணும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோஸ், அது பர்டிகுலராக இந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. பெரும்பாலும் செல்ஃபாக தான் ட்ரைனிங் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பேசிக் பிரின்சிபிள் தெரியணும், டயக்ராம் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரியணும், உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்க தெரியணும். அப்போ தான் அவுட்புட் சக்ஸஸ் ஆகும். அதைத்தான் இந்த சேனல் கொடுத்துட்ருக்கு. டே பை டே உங்களுக்கு கொடுத்துருக்கு. எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக வர முடியும். அப்போ பேசிக்லேருந்து மெல்ல மெல்ல உங்களுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சர்க்கியூட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை A4 ஆர் A3 எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் A3 கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும். A3யில் இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி ஆன்லைன் யூபிஎஸ்னால் என்ன, ஆஃப்லைன் யூபிஎஸ்னால் என்ன, எது பெஸ்ட் அப்படின்னு பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கேன், படித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இப்போ உதாரணமாக சோலார் இன்வெர்ட்டர் அப்படிம்பாங்க. நத்திங், சிம்பிள், இதே இன்வெர்ட்டர் தான் சோலார் இன்வெர்ட்டர். சோலார் இன்வெர்ட்டர் பற்றியும் டீட்டெயில்ஸ் வரும், எல்லா இன்வெர்ட்டர் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில் வரும். சோலார் இன்வெர்ட்டர் நத்திங் பட் ஒரு பேனல் இருந்தால் போதும். பேனல் இப்போது லேட்டஸ்ட்டு ஒரு சிங்கிள் பேனலே 1 kVயில் வந்துருச்சு. முதல்ல 100 வாட்டில் வந்தது, 300 வாட்ஸ் இப்படியெல்லாம் வந்தது. இப்போ ஒரு சிங்கிள் பேனல் 1 kVயில் வந்துருச்சு. ஸோ இனி ஃபீச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். சோலார் பேனல் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பேனல் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நல்ல எஃபிஷியன்சியான பேனல் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வரக்கூடிய காலத்தில் பார்த்துக்கலாம். அப்போ சோலார் பேனல் மட்டும் போடுறதா நேராக ஒரு ஆஃப் கிரிட் அப்படின்னு சொன்னால் அதில் வர அவுட்புட் 12 வோல்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு 48 அப் டு 48 வோல்ட் வரக்கூடிய அளவுக்குலாம் பேனல் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ 48 வோல்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணி ஒரு பம்ப் செட்டு கூட யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இனி ஃபியூச்சரில் இப்படி தான் வரும் உங்களுக்கு. பட் ஒன் பை ஒன்னாக வீடியோ பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் சர்க்கியூட் இந்த மாடல் இந்த 200 வாட்ஸ் யூபிஎஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. மறக்காமல் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. கூடவே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன? பேட்டரி ஓகேவா? பேட்டரி ஓகே. பேட்டரியில் இருக்குது சஃபிஷியன்ட் வோல்ட் இருக்குது, சஃபிஷியன்ட் ஆம்பியர் இருக்குது. அப்படின்னா
இன்வெர்ட்டர் வேலை செய்யணுமே. இன்வெர்ட்டர் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, இது ஆஃப்லைன் இன்வெர்ட்டர், நாட் ஆன்லைன் இன்வெர்ட்டர். அப்போ கரண்ட் கட் ஆஃப் ஆன உடனே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதுதான் பேட்டரி. இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்லேருந்து ஒரு ஃபியூஸ் வழியாக 16 ஆம்ஸ் பீஸ் அப் டு 20 ஆம்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபீஸ் வெளியே இங்கே வரும். இதான் வந்து சென்டர் பாயிண்ட், இதான் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சார்ஜிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருப்போம். இப்போ இதுக்கு பேர் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இது பிரைமரி, இது வந்து செகண்டரி. ஓகே, இந்த பிரைமரியில் வந்து ஒரு சுவிட்சிங் ஆகணும். இந்த சுவிட்சிங் ஆகணும்னா இந்த ஐசி இருக்கு இல்லையா, 4047, அதில் 2 அவுட்புட் வருது. ஒரு அவுட்புட்டில் ப்ளஸ் அப்படின்னா 10ஆம் பின்னில் ப்ளஸ்னால் 11ஆம் பின்னில் மைனஸ், 10ஆம் பின்னில் மைனஸ்னால் 11ஆம் பின்னில் ப்ளஸ். இப்படி மாறி மாறி இதில் பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பல்ஸுக்கு தகுந்த மாதிரி இதில் ப்ளஸ் அப்படின்னா இந்த 10ஆம் பின்னில் ப்ளஸ்னால் நேராக இந்த செக்ஷன் வேலை செய்யும். 11ஆம் பின்னில் ப்ளஸ்னால் இந்த செக்ஷன் வேலை செய்யும். பொதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்குள்ளே என்னாகும், சுவிட்சிங் ஆகிட்டே இருக்கும். செகண்டரியில் ஏசி வரும். இதுதான் பேசிக் திங். பொதுவாக ஏற்கனவே உங்களுக்கு இதில் பாருங்கள், இதில் ஐசி கொடுத்துருக்கேன். இதில் ஐசி, இந்த ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்களே வீட்டில் ஈஸியாக அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா, பாருங்கள், இதுதான் சர்க்யூட் 4047. சிம்பிளாக ஒரு ரெசிஸ்டர் இல்லைன்னா இன்னொரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், அவ்வளோதான். ஒரு டைமிங் ரெசிஸ்டர், ஒரு டைமிங் கெப்பாசிட்டர், அவ்வளோதான். இது ஒரு பவர் சப்ளை 9 வோல்ட் பேட்டரி. இதில் பின் நம்பர் வந்து 4, 5, 6, 14 இதெல்லாம் சப்ளை பாயிண்ட். இதில் 12, 9, 8, 7 இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட். அவுட்புட் 10ஆம் பின் 11ஆம் பின் அவுட்புட். இந்த 10ஆம் பின்னில் ப்ளஸ் வந்தால் இந்த எல்இடி எரியும், 11ஆம் பின்னில் ப்ளஸ் வந்தால் இந்த எல்இடி எரியும். இதுதான் சர்க்யூட். ஓகேவா, முதல்ல இந்த ஐசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இந்த அவுட்புட் பல்ஸை தான் நம்ம எடுத்து ஒரு மாஸ்பெட்டு அல்லது ஐஜிபிடியை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதில் பவர் சப்ளை கொடுத்தோடனே இந்த எல்இடி ரெண்டுமே ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பினுடைய ஸ்பீடை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கண்ட்ரோல் மூலிமா நம்ம கூட்டலாம் குறைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்க்கணும். ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இந்த ஐசி தான் மெயின். இது ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர். இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துக்குங்க. இதில் வர அவுட்புட் இருக்கு இல்லையா, இதில் வர அவுட்புட்டு தான் பாருங்கள். இதான் ஒரு சர்க்யூட். இதில் பாருங்கள், இதில் BD699 அப்படின்னு இருக்குது. இது ஒரு டார்லிங்டன் பேர். உள்ளுக்குள்ளேயே ஐசிக்குள்ளேயே 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. பக்கத்துக்கு ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து 2 டிரான்சிஸ்டர் ஒரு டார்லிங்டன் பேரில் இணைஞ்சிருக்கு. நல்ல ஹை எஃபிஷியன்சி. இதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 909 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஆம்பியர். அவுட்புட்டில் 230 வோல்ட் 50 or 60 ஹெர்ட்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். ஒரு பிக்சர் கெப்பாசிட்டர், தென் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். எஸ் லைக் திஸ். இந்த 11ஆம் பின் 10ஆம் பின்னில் அவுட்புட்டில் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸோ 220ஓ 330ஓ 470க்கு மேலே போட வேண்டாம் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, பர்ஃபெக்டாக பக்காவாக ஒர்க் பண்ணும். அதாவது சப்ளை கொடுத்தோன்னே இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு டிசி வோல்ட் டிசி உள்ளே போயிடும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும்போது இது கண்டக்ஷன் ஆகாது, இது கண்டக்ஷன் ஆகும்போது இது கண்டக்ஷன் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, இதில் பாசிட்டிவ் பல்ஸ், இதில் நெகட்டிவ் பல்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வரும்போது இது கண்டக்ட் ஆகும். இது சம்மந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் பேசிக் திங். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்யூட் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா, இதில் இருக்கு இல்லையா, இதில் வந்து SL100, ஒரு 2N3055, தென் ஒரு மாஸ்பெட் 540 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா 44Z அதோடு யூஸ் பண்ணலாம். IRF Z44N யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தனி செக்ஷன், இது ஒரு தனி செக்ஷன். இவ்வளோ சிம்பிள். சரி, இப்போது சார்ஜிங் சர்க்யூட்லேருந்து நம்ம பேட்ரி சார்ஜ் ஆகிடுது. இப்போது கரண்ட் இல்லை, இந்த இடத்துல ஏசி இன்புட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யணுன்னா முதல்ல இந்த ஐசிக்கு சப்ளை வரணும்.
இந்த ஐசிக்கு சப்ளை வரணுன்னா இந்த சுவிட்ச் வழியாக தான் சப்ளை வரும். ஓகேவா? இந்த 12 வோல்ட் சப்ளை இங்கே வந்தோடனே இந்த ஐசிக்கு உண்டான சப்ளை போயிடும். அட் த சேம் டைம் பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இது வந்து SL100, 2 SL100க்குமே சப்ளை வோல்ட்டு போகணும். ஓகே, ஒன்று. இந்த பவர் சுவிட்சிங் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்பெட்டினுடைய ட்ரைன் அதுக்கு சப்ளை வோல்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, இந்த இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக ட்ரைனுக்கும், சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக ட்ரைனுக்கு இப்படி வந்துடும். ரெடியாக இருக்கும் வோல்ட்டு. இது பவர் ஆஃப் ஆனோடனே, ஏசி இன்புட் கட் ஆனோடனே பேட்டரியிலிருந்து இந்த இடத்துக்கு வோல்ட் வந்து ரெடியாக நிற்கும். ஆனால் சுவிட்சிங் ஆகாது. சுவிட்சிங் ஆகணும் அப்படின்னா இந்த ஐசி ஆசிலேட் ஆகணும். இந்த ஐசி ஆசிலேட் ஆகணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் கண்டக்ட் ஆகணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணணும். மினி ப்ராஜெக்ட் எலக்ட்ரானிக்கில். ஒரு எலக்ட்ரானிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த காமன்ஸினுடைய பேர் தெரியணும், சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், கனெக்ஷன் பண்ண தெரியணும், தென் அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்க தெரியணும், ஒரு சர்க்யூட்டை ரெப்பேர் பண்ண தெரியணும், சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ண தெரியணும். இந்த பேசிக் திங்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியும். இல்லை அப்படின்னா என்ட்ரு ஆக முடியாது. அப்போது நமக்கு அந்த நாலேஜெலாம் இருக்கா, நான் சொன்ன அந்த சஃபிஷியன்ட் நாலேஜில் இருக்கா இல்லையா, அந்த ஸ்கில் நமக்கு இருக்கா இல்லையா, அந்த ஸ்கில்லை உருவாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 படிக்கணும். ஆன்லைனில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே ஓய்வு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஒரு தொழிலை கற்றுக்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் தாய்மொழி தமிழில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அப்கிரேட் ஆகி நீங்கள் ஃபீல்டில் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? யார் வேணால் இந்த தொழிலுக்குள்ளே வரலாம். ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட். நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லித்தரணும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் பேசிக்காகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு மேஜிக் கற்றுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஆனால் நாட் மேஜிக், பியூர் சயின்ஸ். ஓகே, அப்போது இந்த ஐசி ஒரு ஆசிலேட்டர். அதில் வர்ற பல்ஸ் வந்து இந்த 2 மாஸ்பெட்டையும் ஒர்க் பண்ண வைக்கும். இதே சேம் சர்க்யூட்லேயே நம்ம டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், மாஸ்பெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஜிபிடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்யூட்டில் கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த பயாசிங் வோல்ட் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல எஃபிஷியண்டான அவுட்புட் வரும் உங்களுக்கு. 200 வாட்ஸ் கன்ஃபார்மாக வரும். 150 வாட்ஸ் லோடு தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படின்னா இது வந்து மேனுவல் சுவிட்ச். ஒன்று, இந்த சுவிட்சை ஆன் பண்ணி வச்சிடும். ஏன் இந்த இடத்துல மேனுவல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்கன்னா, நான் சப்போஸ் நம்ம ஒரு 2 நாள் வெளியே போகிறோம் அப்படின்னு போகும்போது இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கரண்ட்டு கட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு ஏசி சப்ளை கட் ஆனோடனே இன்வெர்ட்ரு வேலை செய்ய ஆரம்பித்தோம். நம்ம வீட்டில் இல்லைல்லவா, அதனால் என்ன பண்ணலாம், அதில் அன்னெசரியாக லோடெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதில்லைங்கிறதுனால இந்த மேனுவல் சுவிட்சை ஸ்டாண்ட் பை சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வேணும்போது நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். சரி, இப்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும். இந்த இன்வெர்ட்டர் சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நடக்கணும் அப்படின்னா, அது அவுட்புட்டில் 230 வோல்ட் வரணும். ஏசி இருக்கும்போது வர்ற வோல்ட்டு, ஏசியில் என்னுடைய ஃப்ளக்சுவேஷன் என்ன இருக்கோ, என்ன சைக்கிள்ஸ் இருக்கோ அது அவுட்புட்டில் வந்துகிட்டு இருக்கும் ஏசி இருக்கும் பொழுது. ஏசி கட் ஆகிருச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணி இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி இதில் வர்ற அவுட்புட் வோல்ட்டு, இதான் செகண்டரி, இது ப்ரைமரி. இந்த ப்ரைமரியில் வர்ற வோல்ட்டு நேராக இந்த சாக்கெட்டுக்கு வரணும். ஓகேங்களா? இதில் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதில் வேரியேஷன்ஸ் இருக்காது, பக்காவாக இருக்கும். ஏன்னா இன்வெர்ட்டர் டிசி டு ஏசி கன்வெர்ட் ஆகுது, இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணுது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்புட், இது வந்து இன்புட், ஏசி இன்புட்டுக்காக கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்ட்டர் வேலை செய்யும்போது மேலே 250 வோல்ட் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏசி வோல்ட் வரும். ஓகே, பேட்டரி ரிசோர்ஸை பயன்படுத்திட்டு இந்த ப்ரைமரி சுவிட்சிங் ஆகும். இந்த ப்ரைமரி சுவிட்சிங் ஆகும் பொழுது செகண்டில் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஏசி பாருங்கள் இந்த லைனில் மெல்ல இப்படி வரும்,
நல்லா இங்கே வந்து இந்த ஒரு ரிலே காயில் இருக்குது, இது மூலிமா இந்த பவர் சாக்கெட் அவுட்புட்டில் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இது இன்வெர்ட்டர் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிலே இருக்கும், டபுள் போல் டபுள் த்ரோ ரிலே வேலை செய்யும். பவர் ஆன் பண்ணும்போது வேலை செய்கிற ரிலே இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நகர்ந்துருக்கும். இப்போ என்ன ஆயிரும், டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். அதனால் இந்த வோல்ட் என்ன பண்ணும், நேராக இந்த ரிலே காயிலுக்கு உள்ளே வந்து ஒர்க் பண்ண வைக்கும். அதன் மூலிமா அவுட்புட் சேஞ்ச் ஓவர் ஆகிரும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த ரிலே காயிலுடைய பொசிஷன். ஓகேவா? முதல்ல ரிலே காயில் ஏசி பவர் ஆன் இருக்கும்போது இப்படி இருக்கும் இந்த ரிலே. ஏசி ஆஃப் ஆகிருச்சின்னு வச்சுங்களேன், பவர் வரல அப்படின்னா டிசியில் ஒர்க் பண்ணும்போது இந்த ரிலே எப்படி இருக்கும், இந்த கண்டிஷனில் வந்துடும். இந்த பாயிண்ட், இந்த போல், இது வே, போல் வே, இது என்சி, இது கனெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பெஞ்சை ப்ரெஸ் பண்ணதுனால இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். ஓகே, இந்த ரிலே மாற்றி அமைச்சிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வோல்ட்டு இங்கே வந்துடும். இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வருது, இந்த பாயிண்ட்லேருந்து வோல்ட் வருது. ஓகே, ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட், அசம்பிள் பண்ணி பாருங்கள். இது தனியாக மார்க்கெட்டில் எல்லா காம்பனன்ட்ஸும் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட, இன்னொரு வீடியோ, இன்னொரு சர்க்கியூட்டோட நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.